என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. என்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. கேஸ்ட்ன்ற ஒரு ஃபேக்டரை காட்டி மேரேஜ் வந்து அது ஸ்டாப் பண்ணிடுறாங்க சார். காதலிச்சா எப்படி சரியாகும்? பழைய இடத்துக்கு தானே திரும்ப போகும். நீங்க எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? யார் இந்த தரப்பு? ஸ்மார்ட்டா லவ் பண்றது. இன்னொரு பக்கம் காதல் என்பது கரைந்து கிடப்பு. இதுக்கெல்லாம் நம்மள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? சந்தோஷம். யூஸ் பண்ணுங்க. யூஸ். அப்ப இப்படி எங்கே இருந்து வரும் ஃபர்ஸ்ட்? ஏன்னா இதுதான் ஒரு புது ஐடியா. இப்போ ரீசெண்டா எப்படி எல்லாம் ஸ்மார்ட்டா பிளான் பண்றீங்க? ஒரு காதல் அப்படின்னு வர்றப்ப எப்படி எல்லாம் ஸ்மார்ட்டா பிளான் பண்றீங்க? இந்த கெட்டப்ல அவ என்ன பாக்குறா, அழகுல அவ தோக்குறா, அப்புறம் கைத்துல தொங்குறா. அக்கா பொண்ணு தான், அதனால எனக்கு பிரச்சனை ப்ராப்ளமே இல்ல. நீங்க தான் அக்கா பண்ண. நீங்க எப்படி குடும்பத்துக்குள்ளே லவ் பண்ணிக்கலாம் சார். அப்போ ஒரு பிரச்சனையும் வராதுல. மச்சான் யாரா இவனுங்க? எங்க இந்திரா வந்துக்கறானுங்க? குடும்பத்துக்குள்ளனா அப்ப தெரிஞ்சவங்க தானே இருப்பாங்க. நம்ம பேக்ரவுண்டா இருக்கும், நம்ம காஸ்டா ஆமா சேஃப். எந்த பிரச்சனையும் இருக்காது. லவ்வாவும் இருக்கும், குடும்பத்துக்குள்ளேயும் பண்ணிக்கலாம். அதனால நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்றேன். ஓகே. நான் என்னென்ன ஐடியாஸ் வச்சு பிளான் லவ் பண்ணுவேன்னா, பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. அவன் வந்து நல்லா சம்பாதிக்கிறானான்னு சொல்லி பார்ப்பேன். Okay. பிளஸ் வந்து அவன் வந்து நம்ம ரிலிஜியனா சொல்லி பார்ப்பேன். பிகாஸ் ரிலிஜியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவனா நீ? அவன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ண உடனே அவனோட நேம்லயே வந்து எனக்கு ரிலிஜியன் தெரிஞ்சிடுச்சு. அவன் ஹிந்து ரிலிஜியன். ஸோ அதை வச்சு அப்புறம் அவனோட ப்ரொஃபஷனும் நல்லா இருக்கணும். ஒண்ணுமே புரியலையே. தப்பா இருந்தா என்னையும் அடிப்பாங்க. அந்த ப்ரொஃபஷனும் சேர்த்து பார்த்து லவ் பண்றேன். ஓகே. வீட்ல எதெல்லாம் அப்பா இது வரைக்கும் எனக்கு ஓகேன்னு எது சொல்றாங்களோ அது வரைக்குமானதாக இருந்தா சேஃப். எஸ் கரெக்ட். சும்மாடா. ஓகே. நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலிஜன் பார்ப்பேன். ரிலிஜன் பாப்பீங்க. செகண்ட் வந்து ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் வந்து அவங்க அம்மா அப்பா ஒத்துப்பாங்களா இல்லையா போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்த்துருக்காங்க. இந்த மாதிரி லவ் மேரேஜ்லாம் பண்ணக்கூடாதுடா, அப்புறம் யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. அதனால நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன் சார். கரெக்டாக என்னன்னா அடுத்த வருஷம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து மெயின் திங் வந்து கேஸ்ட் மெயினாக பார்க்குறதுனால அடுத்த வருஷம் தான் மீட் பண்ணி அவங்கள ஒரு ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ண போகிறோம். 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தது திருப்பி அந்த ஃபங்க்ஷனில் பார்த்து அவங்கக்கிட்ட பேசி இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கி கொஞ்சம் பேசிட்டு கல்யாணம் பண்ற அளவுக்கு கொண்டு போயிடும் சார். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே. வேற உங்கள் காதலின் திட்டம் என்ன? அவனோட பேக்ரவுண்ட் பார்ப்பேன். அம்மா அப்பாலாம் அவங்களோட அப்பாவும் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும், நல்லவரா இருக்கணும். ஓ நீ அப்படி வரியா? அந்த மாதிரி பார்த்து அவங்களோட அசெட்ஸ் பார்க்கணும். கண்டிப்பா வந்து 2 crores ஆச்சு அசெட் இருக்கணும் அவனுக்கு. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அவன் ஏர்ன் பண்ற சேலரி வந்து அட்லீஸ்ட் ஒரு 50,000க்கு மேல கண்டிப்பா இருக்கணும். இது ரெக்குயர்மெண்ட்ஸ். ஆக்சுவலா இதெல்லாம் நான் ஓப்பனா சொல்லட்டா, இதெல்லாம் நீங்க உங்க வீட்ல உங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே லவ்வுக்கு மேட்ச் பண்றீங்க. டேய் இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? சார் எனக்கு ஊர் வந்து தூத்துக்குடி. நான் வந்து நான் சென்னைக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. நான் ஊருக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை போவேன். துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? அண்ணே அவர்தான். இவன் தான். அப்போ என் தங்கச்சி ஸ்கூலுக்கு கூட போகும்போது ஸ்கூல்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். என் தங்கச்சி கேட்டேன், இது வந்து நம்ம ஜாதியான்னு கேட்டேன். இது வந்து நம்ம ஜாதி தான். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. நல்ல பொண்ணான்னு கேட்டேன். நல்ல பொண்ணு அப்படின்னு அப்போ என் தங்கச்சிட்டே சொன்னேன், இந்த மாதிரி நான் அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன். கல்யாணத்தை நிறுத்தினதே உன்னை கொரியர் வேலை பார்க்க வைக்க தானே. அந்த பொண்ணை போய் சொல்லு அப்படின்னு. உடனே என் தங்கச்சி சும்மா லாட்டு போக்கில் சொல்லிருக்கேன், எங்கள் அண்ணன் ஒன்று லவ் பண்ணுறான். நம்ம சரி நான் அப்படின்னா அவங்க அண்ணனை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கா. சுத்தி வரான் இல்லை என்ன இது? உங்க ஜாதியான்னு பாத்தீங்க, ஒத்துவருமான்னு பாத்தீங்க. ஆமா. காதலிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆமா சார், முடிஞ்சு போச்சு. எஸ். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சார் சேம் காஸ்ட் செட்டில் ஆயிருக்காங்க. இது போதும். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ?
அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் இப்போ காதலிக்கணும்னா முதல்ல அந்த பொண்ணோட பே ஸ்லிப் பார்ப்பேன். Okay. 2 பே ஸ்லிப்பையும் ஆட் பண்ணும்போது ஒரு 50,000 கூட வந்துச்சுன்னா நான் லவ் பண்ணுவேன். அது எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. Okay, ஒரு 50,000 ஆவது 2 பேரும் சேர்த்து சம்பாரிச்சா வருமானு பாப்பீங்க. ஓகே, பெண்ணோட பே இப்போ ஸ்லிப். சப்போஸ் என் ஜாப் போயிட்டாலும் அவங்களோட சேலரியை வச்சு என்னோட குடும்பத்தை நடத்த முடியும்னா அர்த்தம் அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. ஐ வில் லவ் ஹர். ஓகே, பேரு ஃபர்ஸ்ட் ஏரியா சார், Area. நெக்ஸ்ட் எஜுகேஷன் சார். என்ன எஜுகேஷன் வேணும்? எஜுகேஷன் எனக்கு ஈக்குவலா இருக்கா விட என்ன அது எனக்கு மாதிரி ஈக்குவலா பாத்துப்பீங்க. இருக்கணும் அப்புறம் சார். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். ஆமா சார். காஸ்ட் வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கணும் சார். ஈக்குவலன்ட் காஸ்டா இருக்கணும். காஸ்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும், ரிலிஜன் சேமா இருக்கணும் சார். ஏன் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. காஸ்ட் அண்ட் ரிலீஜன் அவ்வளவு முக்கியம்னு பாக்குறீங்க? சார் நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்துட்டு அவன் வந்து பேசலனாலும் அவனோட ஃபேமிலில என்ன யாரும் டாமினேட் பண்ணி பேசிட கூடாது சார். சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுவேன் இப்போ கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. இந்த காஸ்ட் தானே, நம்மளை விட கீழ் ஜாதி பொண்ணு தானே, அப்படி இப்படின்னு எதுவும் பேசிடக்கூடாது சார். அது என்னோட லவ்க்கு வந்து எங்களுக்குள்ள ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கும்ல சார். கிளியரா பிளான் பண்ணிட்டு தானே சார் லவ் பண்றோம். காஸ்ட் சேமா இருக்கும். எனக்கு வந்து கேஸ்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் கொஞ்சம் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருந்து அவங்களுக்கு வேணும். நெக்ஸ்ட் எனக்கு என்ன ஆசைனா ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற தாட்ல இருக்கேன். நான் மட்டும் தான் பேசுவேன். ஸோ என் ஃபீல்டுலேயே இருக்கிற பையனா இருந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். நீங்க என்ன ஃபீல்டு? நான் ப்ரொடக்ஷன்ல இருக்கேன் சார், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். அதான் இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை. ஓகே, பையனும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பையனா பார்த்து காதலிப்பீங்க. ரெண்டு தேவைகள் இருக்கு. ஒன்று வந்து என் ஃபேமிலிக்கான தேவை, ஜாதி மதம் இருந்தாலே ஓகே, ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரோஸ் 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 அழகான ரோஸ் நீ, பீஸ் 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 எனக்கு ஏத்த பீஸ் நீ. ரெண்டாவது என்னோட தேவை என்னன்னா வேலைக்கு போறவங்களா இருக்கணும். வேலைக்கு போற நீங்கள் காதலிக்கும் பெண் வேலைக்கு போகும் பெண்ணா இருக்கணும். வேலைக்கு போறவங்களா இருக்கணும். என்ன மாதிரியான வேலைக்கு போகும் பெண்ணா இருக்கணும்? நார்மலா ஒரு ஜாப் போனா போதும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? எப்பவுமே என்னால மட்டுமே ஃபேமிலியை ரன் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையில ரன் பண்ண முடியாது. நான் கேள்வியை மாத்துறேன். எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்தது பரவாயில்லையே, நல்ல பையனாச்சே அப்படின்னு தோணுச்சு. ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்குது, நல்லா பேசுது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இது நல்ல மெச்சூர்டா இருக்கு, பண்பா இருக்கு, பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவங்க கிட்ட இந்தந்த விஷயங்கள் இல்லாதனால நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என் காதல சொல்லவே இல்லை.